வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். சோழ மன்னர்கள்ல அவருடைய பரம்பரையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படி அந்த மன்னர்களுடைய பெயர்களை தாங்கி ஊர்கள் வந்தன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜயாலய சோழனை பார்த்தோம். அடுத்து அவனுடைய பையன் ஆதித்தனை பார்த்தோம். அடுத்து பராந்தகனை பார்த்தோம். அடுத்து கண்டராதித்தனுக்கு அப்புறம் உத்தமசீலி, இந்த மாதிரி அவருடைய சகோதரர்கள் தொடர்ந்து மன்னர்களாக இருந்தது பார்த்தோம். அந்த சகோதரர்களுடைய ஒரு சகோதரனுடைய பையனுடைய பெயர் இரண்டாம் பராந்தகன். ஆனால் அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சுந்தர சோழர், சுந்தரம்னா அழகு, அதனால சுந்தர சோழன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வச்சாங்க. இந்த சுந்தர சோழனுடைய 3 குழந்தைகள் இருந்தாங்க. ஒன்று குந்தவை பிராட்டி, இன்னொன்று ஆதித்த கரிகாலன், அடுத்தவன் அருண்மொழித்தேவன். இவங்க 3 பேருமே ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றவர்கள்ங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த சுந்தர சோழருடைய காலத்தில் அவருடைய நினைவாக ஊர்கள் பெயரிடப்பட்டிருக்கின்றன. இவர் செங்கோல் மன்னன் சொல்லி திருவாலங்காட்டு சாசனம் கூறும். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையாக ஆட்சி புரிஞ்சார்னு. தென்னார்காட்டில் சௌந்தரிய சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர். சௌந்தரியம் சுந்தரம் ரெண்டுமே ஒன்று தான். அதனால இவருடைய பேரில் தான் சௌந்தரிய சோழபுரம் வந்திருக்கிறது. அடுத்து செங்கல்பட்டில் சுந்தர சோழபுரம், அதை சுந்தர சோழ வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இவருடைய பெயர் அடிப்படையாக தாங்கி அமைக்கப்பட்ட ஊர்கள், பெயரிடப்பெற்ற ஊர்கள். அடுத்து பொன்மாளிகை துஞ்சிய தேவன் இவரை சொல்லுவாங்க. ஏன்னா தன்னுடைய மகன் ஆதித்த கரிகாலன் இறந்ததுக்கு அப்புறம் இவர் மனசு உடைஞ்சு போய் காஞ்சிபுரத்தில் அவர் பையன் ஆதித்த கரிகாலன் இவருக்குன்னு சொல்லி ஒரு பொன்மாளிகை கட்டி வச்சான். இந்த பொன்மாளிகைனா என்ன, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் சேர்த்துருப்பாங்க, உடனடியாக பொன்மாளிகைன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் கடைசி காலத்தை அங்கேயே இருந்து கழிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இறந்தபோது அவருடைய மனையாள் அவர் கூடவே உடன்கட்டை ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்க 2 பேருடைய நினைவா இவங்களுடைய குழந்தை குந்தவை பிராட்டியார்னு சொல்லி இளைய பிராட்டின்னு சொல்லி இவர் கல்கி எழுதியிருப்பார் தன்னுடைய பொன்னியின் செல்வன் நாவலில். அந்த இளைய பிராட்டியார் இவங்க 2 பேருடைய ஞாபகமாக ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பெரிய கோயிலில் இவங்க 2 பேருடைய சிலைகளையும் நிறுவனாங்க. இந்த குந்தவை கல்கி எழுதின மாதிரியே உண்மையிலேயே சோழ நாட்டு அரசாட்சியில் ரொம்ப பெரிய ஆளுமை செலுத்தினவங்க. அவங்களுடைய தம்பி தான் அருண்மொழித்தேவன். அவருடைய பையன் தான் அருண்மொழித்தேவன் தான் ராஜராஜன்கிற பேரில் பட்டம் ஏறினார். அவருடைய பையன் தான் ராஜேந்திர சோழன். இவங்க 2 பேர் காலத்திலையுமே குந்தவை பிராட்டி ரொம்ப வலிமை பெற்ற இந்த சோழ நாட்டுக்கு உறுதுணையாக இருந்தவங்க அப்படின்னு பேர். இப்போது சுந்தர சோழருக்கு அப்புறம் பட்டம் ஏறினவர் உத்தம சோழன். இந்த உத்தம சோழனுக்கு மதுராந்தகன் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த உத்தம சோழன் கண்டராதித்தருடைய புதல்வர். சுந்தர சோழர் கண்டராதித்தருடைய தம்பி பையன். அப்போ அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய காலத்திலேயே தன்னுடைய பையன் ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிட்டார். அது ஒரு பெரிய உட்கலகத்துக்கு வழி வச்சிருச்சு. சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கண்டராதித்தருக்கு பிறகு சுந்தர சோழர் யாரு, அவருடைய தம்பி பையன் தானே, கண்டராதித்தருடைய பையன் டைரக்டா அவர் மதுராந்தகன், அப்போ அவருக்கு தானே பட்டம் சூட்டலாம் பேச்சு வந்தது. கடைசியில் அதில் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டார். இதெல்லாம் நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அதை விட விவரமாக இதில் எழுதியிருக்கார், கல்கி நாவல் எழுதியிருக்கார். ஆனால் பல சில வரலாற்று உண்மைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை. ஆதித்த கரிகாலனை கொண்டது பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அது உண்மை இல்லை. ஆதித்த கரிகாலனை அந்த சோழ நாட்டில் இருந்த பெரும் பதவிகளில் இருந்தவங்களே கொண்டு போட்டாங்க. அதுதான் உண்மை. ஆகக்கூடி இந்த அரசாட்சி உரிமை போராட்டத்தில் சோழ நாடு நசிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவருக்கு அடுத்து சுந்தர சோழனுக்கு அடுத்து அருண்மொழித்தேவன், ராஜராஜன் என்ற பெயருடன் பின்னாளில் பட்டமேற்ற அருண்மொழித்தேவன் ரொம்ப மக்கள்கிட்ட அபிமானத்தை பெற்றவனாக இருந்தவன். இந்த சமயத்தில் நம்ம பட்டம் ஏறி இன்னும் குழப்பம் விளைவிக்கலாம்னு தன்னுடைய சிற்றப்பன் மதுராந்தகனை நீங்களே அரசராக இருந்துங்கன்னு விட்டு கொடுத்தார். இது உண்மை. மதுராந்தக சோழன் உத்தம சோழன்கிற பேரில் 15 ஆண்டுகள் அரசு புரிந்தார். மதுராந்தக சோழன் அவருடைய காலத்தில் உத்தம சோழபுரம் அப்படின்னு நன்னிலம் வட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு. தென்னார்காட்டு சிதம்பர வட்டத்தில் காணப்படும் உத்தம சோழ மங்கலம், செங்கற்பட்டு மதுராந்தக வட்டத்தில் உள்ள உத்தம நல்லூர், சேலம் நாட்டில் உள்ள உத்தம சோழபுரம், இவை எல்லாமே இவருடைய பெயர் அடிப்படையில் சூட்டப்பட்ட ஊர்கள். அந்த ஊர்களுக்கு இவருடைய பேரின் அடிப்படையில் சூட்டப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. ஒரு சில பேர் சொல்றாங்க வீரபாண்டியனுடைய தலையை இவர்தான் கொய்தார் அப்படின்னு. ஆனால் பல செய்திகள் சொல்றது வீரபாண்டியன் தலையை கொய்தது சுந்தர சோழனுடைய பையன் ஆதித்த கரிகாலன் தான் அப்படின்னு. அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. எது எப்படியோ இவர் ஆண்டபோது 15 ஆண்டுகள் ஆண்டார். இவருடைய காலத்தில் இவருடைய பெயரை தாங்கி 2-3 ஊர்கள் உருவாகின அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்து சோழ நாட்டு வரலாற்றில்
சோழநாடு வீறு கொண்டு எழுவதற்கு காரணமாக இருந்த இருவர் ராஜராஜன், ராஜேந்திர சோழன். அவர்களை பற்றி பின்னொரு நாளில் பார்ப்போம் என்று சொல்லி இந்நாளை முடித்து தொடர்வோம். நன்றி, வணக்கம்.